திக்கெட்டும் பறை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைவது உங்கள் பேட்டை தமிழன்பன். இன்னைக்கு நான் பறையடி சொல்ல போறது பாக்கெட் எண்ணெயில் நடக்கிற கலப்படத்தை பத்தி. காலையில சாப்பிடுற பொங்கல், வடை, கிச்சடி, உப்புமால ஆரம்பிச்சு மதியம் சாம்பார், கூட்டு, பொரியல், ரசம், சாயங்காலம் பஜ்ஜி, வடை, சமோசா, இது மட்டும் இல்லாம நைட்டு சப்பாத்தி, பூரி, குருமா, தோசை, இப்படி நாம சாப்பிடுற எல்லா உணவுப் பொருட்களுமே எண்ணெயில தான் உருவாகுது. நம்ம வாழ்க்கையில எண்ணெய் பொருட்கள் இல்லாம எந்த ஒரு நாளையும் கடக்க முடியாது. இப்படி பொரித்தல், வறுத்தல், தாளித்தல்னு நம்ம வாழ்க்கையில ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சிருக்க எண்ணெய் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சமையலறையில உபயோகப்படுத்திட்டு இருக்க பாக்கெட் எண்ணெய் உண்மையிலேயே சுத்தமானது தானா? ஒரு சுத்தமான எண்ணெய் அப்படிங்கிறது என்ன? எண்ணெய் வித்துக்களை வெறுமனே காய வச்சு அரைச்சி குறைந்த வெப்பநிலையில பிழியப்படும் பொழுது நல்லெண்ணெய் உருவாகுது. இந்த எண்ணெயில நிறம், அடர்த்தி, சுவை, மனம் எதுவுமே மாறாம இருக்கும். அது மட்டும் இல்லாம ஊட்டச்சத்துக்களும் குறையாம இருக்கும். இப்படி செக்கில இருந்து எடுக்கப்படுற எண்ணெயில தான் எல்லா சத்துக்களும் அடங்கி இருக்கு. புரதச்சத்து, விட்டமின் சத்து, தாதுச்சத்து, நார்ச்சத்து, கால்சியம், மெக்னீசியம், இரும்பு, பாஸ்பரஸ், குளோரோபில் போன்ற எல்லா சத்துக்களும் அடங்கி இருக்கு. நம்ம வாழ்க்கையில ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கு 20-25% கொழுப்பு சத்து தேவைப்படுது. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இரைப்பை, குடல்கள், மூட்டுகள் சீராக இயங்குவதற்கும், தோல் நல்ல மிருதுவான தன்மையா இயங்குவதற்கும், இது மட்டும் இல்லாம சுரப்பிகள் நொதிகளை சுரப்பதற்கும், நரம்புகள் மற்றும் ரத்த நாளங்கள் நல்ல திடமா இருப்பதற்கும் தேவைப்படுது. சில வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவோட வடக்கு பகுதியில் கடுகு எண்ணெயும், மத்திய தெற்கு பகுதியில் தேங்காய் எண்ணெயும், நல்லெண்ணெயும், கடல் எண்ணெயும் சமையலுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்துச்சு. ஆனா உலகமயமாக்கலுக்கு பின்னாடி கடந்த 25 வருஷமா பன்னாட்டு சக்திகளோட திட்டமிட்ட சதிதான் இந்த சன்ஃபிளவர் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், சோயா ஆயில், பாம் ஆயில் எல்லாமே. என் கணவரின் இதயத்தையும் என் குழந்தையின் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பது இந்த எண்ணெய் தான். உங்க வீட்டுல என்று நடிகைகள் அள்ளி தெளித்த போலி புலிகளுக்கு நாம் இடம் கொடுத்ததாலும், வியாபார சதியில் சிக்கியதாலும் நம் அடுப்பங்கரையும் ஆரோக்கியத்தையும் அடகு வைத்து விட்டோம். இன்னைக்கு நம்ம சமையல் அறைய பெரும்பாலும் ஆக்கிரமிப்பு செஞ்சிட்டு இருக்கிறது ரீஃபைண்ட் ஆயில் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பாக்கெட் எண்ணெய்கள் தான். இந்த ரீஃபைண்ட் ஆயில் எப்படி உருவாகுது? சோப்பு தொழிற்சாலைகள்ல மில்லிலிருந்து பெறப்பட்ட தாவர எண்ணெயில காஸ்டிக் சோடாவை சேர்த்து சோப்பு தயாரிக்கிறாங்க. இந்த சோப்பு தயாரிச்சது போக மீதம் இருக்கும் கழிவுல காஸ்டிக் அமிலம் சேர்த்து நடுநிலையாக்கி வாசனையற்ற, நிறமற்ற, மனமற்ற, சுவையற்ற ஒரு திரவத்தை எடுக்கிறாங்க. இந்த திரவத்தை சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற முறை மூலமா பிரிச்செடுத்து ரீஃபைண்ட் ஆயில் அப்படின்ற பேர்ல நம்ம வீட்டுக்கு பாக்கெட்ல அனுப்பிட்டு இருக்காங்க. இப்ப நான் சொல்ல போறது இந்த சன்ஃபிளவர் ஆயில பத்தி. 250 சூரியகாந்தி பூக்கள் இருந்து தான் 50 மில்லி சூரியகாந்தி எண்ணெயை எடுக்க முடியுமா? ஆனா இன்னைக்கு நம்ம நாட்டுல ஒவ்வொரு நாளும் பல கோடிக்கணக்கான லிட்டர் சூரியகாந்தி எண்ணெய் உபயோகப்படுத்தப்படுது. இது மட்டும் இல்லாம இந்தியாவில் 14 லட்சம் டன் சூரியகாந்தி விதைகள் உற்பத்தி செய்யப்படுது. இதன் மூலமா கிடைக்கிற சன்ஃபிளவர் ஆயில் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாசத்துக்கு கூட முழுமையா பயன்படுத்த முடியாது. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான லிட்டர் சன்ஃபிளவர் ஆயில் கடைகளில் விற்கப்படுது. இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கச்சா எண்ணெயில பெட்ரோல், டீசல், நாப்தலின், மெழுகு, இது மட்டும் இல்லாம ரோட்டுக்கு போடுற தார் வரைக்கும் 24 மூலப்பொருட்கள் தயாரிக்கிறாங்க. இதுல இருந்து கடைசியா எஞ்சி நிக்கிற கழிவு தான் மினரல் ஆயில் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அமெரிக்க மண்ணெண்ணெய், லிக்விட் பாராஃபின். இந்த மினரல் ஆயில் நிறமற்ற, மனமற்ற, சுவையற்ற, ஆனா அடர்த்தி மிக்க ஒரு திரவம். இந்த திரவத்தை தான் ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃபிளவர் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு சமையல் அறைக்கு பாக்கெட்ல அனுப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரி, மற்ற பாக்கெட்டுகளை விற்கப்படுகின்ற எண்ணெய்கள்லாம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டா அதுவும் தப்பு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 1 லிட்டர் நல்லெண்ணெய் தயாரிக்க 3 கிலோ எள்ளு தேவை. 1 கிலோ எள்ளு 90 ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் 3 கிலோ எள்ளு 270 ரூபா. இது போக தயாரிப்பு செலவு, ஆள்கூலி அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் நல்லெண்ணெய் 1 லிட்டர் தயாரிக்க 350 ரூபாயில இருந்து 400 ரூபாய் வரைக்கும் காசு தேவைப்படும். ஆனா இன்னைக்கு பாக்கெட்டுகளில் விற்கப்படுகின்ற நல்லெண்ணெய் எவ்வளவு தெரியுமா? வெறும் 190 ரூபாய் தான். இதே போலதான் 1 லிட்டர் கடலெண்ணெய் தயாரிக்க 250 ரூபாயில இருந்து 300 ரூபாய் வரைக்கும் செலவாகுது. ஆனா இன்னைக்கு பாக்கெட்டுகளில் விற்கப்படுகின்ற கடலெண்ணெய் வெறும் 140 ரூபாய் கிடைக்குது. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது? நம்ம பாரம்பரியமா உபயோகப்படுத்திட்டு இருந்த செக்கு எண்ணெய்களான நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், இது எல்லாத்துலயும் சேச்சுரேட்டட் ஃபேட், அதாவது உறையக்கூடிய கொழுப்பு இருக்குன்னு நம்மள நம்ப வச்சு ஏமாத்தினாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்க பாலி அன்சாச்சுரேட் ஃபேட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சன்ஃபிளவர் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில், இது எல்லாத்துலயும் N6PUFA அப்படின்ற மூலப்பொருள் இருக்கு. இந்த மூலப்பொருள் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சர்க்கரை நோய், இதய நோய், ரத்த புற்றுநோய், மார்பக புற்றுநோய், இது எல்லாத்தையும் ஏற்படுத்துது. இது மட்டும் இல்லாம தசைகள் மற்றும் எலும்புகளை வலுவிழக்க செய்யுது. இது மட்டும் இல்லாம இதய துடிப்புகளை மாற்றுது. நம்ம ஊர் கடலையும் தேங்காயும் நம்ம உடம்புக்கு கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு பல வதந்திகள் பரப்பப்பட்டது. ஆனா நம்ம ஊர் கடலையில எவ்வளவு சத்துக்கள் இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். இது மட்டும் இல்லாம நம்ம கடலையில போலிக் அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமிலம் இருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பெண்களோட கர்ப்பப்பைய வலுவாக்குது. இது மட்டும் இல்லாம நம்ம தினமும் உபயோகப்படுத்திட்டு இருக்க தேங்காயில
லாரிக் அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமிலம் இருக்கு. இது சேச்சுரேட்டட் ஃபேட் தான், ஆனா அது எளிதா ஜீரணமாயிரும். இதுல இருக்க மோனோலாரின் அப்படின்ற ஒரு மூலப்பொருள் மாரடைப்பை நேரடியா தடுக்குது. ஏன் இந்த கடலை மீதும் தேங்காய் மீதும் பலவிதமான பொய் வதந்திகள் பரவப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நாம இதை உபயோகப்படுத்துறது குறைஞ்சாதான் வெளிநாடுகளுக்கு அதிகமா ஏற்றுமதி பண்ண முடியும். இன்னைக்கு அமெரிக்காவில் உபயோகப்படுத்திட்டு இருக்க பெரும்பான்மையான சாக்லேட்டுகள்ல நம்ம ஊர் நிலக்கடல பயன்படுத்தப்படுது. இது மட்டும் இல்லாம தேங்காய்களும் பல வெளிநாடுகள்ல பலவிதமான உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுது. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பாக்கெட் எண்ணெய்கள் உபயோகப்படுத்துறதை தவிர்த்துட்டு நம்ம உள்ளூர்ல கிடைக்கிற செக்கில் ஆட்டப்பட்ட எண்ணெய்களை உபயோகப்படுத்துவோம். நம்ம அடுத்த தலைமுறையும் நம்ம ஆரோக்கியத்தையும் காப்பாற்றுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்மைல் மிக்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கேடில் விழிச்செல்வம், கல்வி ஒருவருக்கு, மாடல்ல மற்றையவை. நன்றி, வணக்கம்.